வார்த்தைக்கு கடந்து செல்வோம். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். கைகளை தட்டி வரவேற்று எங்கள் இருதயத்தை திறந்து தேவனுக்கு நேராய் காத்திருப்போம். ஆமென். சோத்திரம். பாடல்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாடல் அங்கே சகோதரர் ஜோன் ஜெபராஜ் அவர்களுடைய பாடல். ஹல்லேலூயா. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற பாடல். ஹல்லேலூயா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஹல்லேலூயா. குற்றத்தை ஒருவருடைய கண்களுக்குள்ளே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித விடுதலையும் இல்லை. ஆனபடினால் ஹல்லேலூயா 80 வயதிலே நான் நினைக்கவில்லை ஒருவர் போய் பாவம் செய்வார் என்று. இளம் வயசு ஏதோ தடுமாறி விழுந்துட்டார். ஆனபடினால் அது விழுந்தாரோ அதுவும் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த மனுஷனுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் சௌரன் ஜெபராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிறைச்சாலையின் மத்தியிலே ஐயா ராஜா, அந்த மனுஷனுக்கு இன்னும் ஆண்டவரே ஆவியானவரே எழுப்பி ஆண்டவரே அநேக பாடல்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ராஜா தகப்பனே, ஆண்டவரே பிள்ளை வித்யாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சபையின் நின்று ஆண்டவரே உன்னத ஆசீர்வாதத்தினால் அந்த பிள்ளையை நிரப்ப வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே சௌரி தவத்தமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். சௌர சிரஞ்சனமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். விமல் குடும்பத்தமுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே, தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ராஜா. தாப்பனை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஐயா ராஜா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, உந்தன் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். நேர் செல்லும் பாதைகளில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வத
வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், நீர் செல்லும் பாதைகளில் கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயங்கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை, தரித்தே நாளும் உயர்வோம். ஹalleluya, 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 ஹalleluya. துதியின் கீதங்கள் இசைப்போம். Thank you. ஹalleluya. இந்த வேளையிலே கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போறோம். இப்பொழுது கூட ஜெபிப்போம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவரே இந்த நாளிலும் உம்மிட்ட நான் வந்திருக்கிறேன் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே தீவிரமாய் சென்று உம்முடைய பிள்ளைகளை ஆற்றும்படியும் தேற்றும்படியும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் அவர்கள் விடுதலையாகும்படியும் செபிக்கிறேன் கர்த்தாவே. என் ஆவியானவரே நீர் நல்லவர், என்னை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவர் ஐயா ராஜா. தகப்பனாய கர்த்தாவே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நீர் செழிப்புள்ள இடத்திலே வைத்தீர் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆவியானவரே வழி நடத்தும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் ஜோடி ஜோடாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குமாக இருந்தால் அது பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு வார்த்தை அதற்கு அங்கே துணை வார்த்தையாக செல்லும். அல்லது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா, அல்லது புதிய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தை வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கின்ற காரியம் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, ஏற்கனவே மார்த்தாளுக்கு தேவன் சொன்னார், ஏற்கனவே உங்களுக்கு கூட எத்தனையோ வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய ஆவியிலே தேவன் பேசியிருக்கிறார், வார்த்தையை படிக்கின்ற வேளையிலே தேவன் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்கின்ற வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். இங்கே பாருங்கள், அவளுடைய இக்கட்டான ஒரு சூழல். அவளுடைய ஒரே சகோதரன் மரித்து போகிறான். ஹல்லேலூயா. அங்கே அவள் ஆண்டவராய் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பியும் அவர் வரவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை அவள் யோசித்திருப்பாள், வேதம் சொல்லுகிறதன்படி அங்கே சியோன், அங்கே தேவன் தன்னை மறந்து விட்டாரோ, ஹல்லேலூயா, தன்னை நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இத்தனைக்கும் அங்கே மார்த்தாள் அவருக்கு எப்பொழுதும் பணிவிட செய்கிறவள். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அங்கே இவள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பியும் கூட அவர் வரவில்லை. சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட அங்கே பிரச்சனைகள் வருகின்ற வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர் நம்முடைய அப்பா என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு உடனடியாக வராத பட்சத்திலே நாங்கள் யோசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரோ, எங்களை விட்டு விலகி விட்டாரோ சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அப்படித்தான் மார்த்தாளும் அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு பிற்பாடு 4 நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பாருங்கள், ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவது. ஹல்லேலூயா. கடந்த கிழமையிலே ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பாருங்கள்,
ஒரு சகோதரியுடைய தாயார் ஹோமோ ஸ்டேட்டஸில் போன வேளையிலே இவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு 9 மணித்தியாலும் ஒரே தொடர்ந்து, அது இத்தனைக்கும் பிள்ளைகளை இருந்திருக்கிறது, பிள்ளைகளை உறவினர்களிடம் கொடுத்து விட்டு 9 மணித்தியாலம் தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்கிறாள் 9 மணித்தியாலத்தின் மத்தியிலே அந்த தாயார் அவங்க அந்த ஹோமா ஸ்டேட்டஸ்லேருந்து எழும்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இக்கட்டு நேரத்திலே, சூழ்நிலைகள் நேரத்திலே தேவனோடு அண்டிக் கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையிலே புத்திசாலித்தனம். ஹல்லேலூயா. அதை விட்டு நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் நாங்கள் திரும்பி பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அந்த வசனம் ஒன்றை வாசித்தோம், இந்த 97 சங்கீதத்திலே. அவரை நாங்கள் அண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நாங்கள் முறியடிப்போம், இந்த மதிலை நாங்கள் தாண்டுவோம் என்கிற தைரியம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மார்த்தாளிடத்தில் வருகிறார். மார்த்தாள் ஏதோ எல்லாம் சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, அங்கே அதே 11ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே, உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே நானே உயிர்த்தெழுந்த ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்து போன காரியங்களிலே கூட தேவன் பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வழி அங்கே அந்த திரண்ட தண்ணீர்கள் மேல் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கின்ற வேளையிலே உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், விடுதலை வரும். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே பாருங்கள், திரும்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாங்கள் எங்களோட சூம் பிரேயர்லே நான் சொல்லுகின்ற வேளையிலே நானே சொன்னேன். ஹல்லேலூயா. நானே விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண்கிறேன். அவர்களையும் சொல்ல பண்ணினேன். பாருங்கள், அந்த இடத்துல நான் அந்த லேசர் செய்ய போகின்ற வேளையிலே அங்கே அற்புத விதமாக தேவன் அதை எனக்கு செய்து முடித்தார். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அங்கே அவர் ஒரு மருந்து ஒன்று எழுதி தந்த ட்ராப்ஸ் ஒன்று போட சொல்லி, நான் கீழே போய் ஃபார்மசிஸ்ட்டே போய் கேட்குற வழியிலே அவர் சொன்னார்கள், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மருந்து, நீ திரும்பி போய் பாருங்கள் டாக்டரிடம் இன்னொரு மருந்திൻ്റെ பேரையும் எழுதி தந்த, அந்த மருந்திൻ്റെ பேரை எழுதி தர சொல்லி கீழன்று. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சகோதரிக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. சிலவளை நான் கூட பிஸ்னஸ்லேயே என்ன செய்வதுன்னு சொல்லி சொன்னால், சிலவளை நான் சொல்லுவேன், இப்படி எடுத்தியா இருந்தால் இது மலிவாக இருக்கும், மலிவாயிடன்னு சொல்லி அவர்களை எடுக்க பண்ணி போட்டு அப்புறம் யோசிப்பேன், அருமையாக அந்த காசை விட்டு விட்டேன்னு சொல்லி நான் யோசிப்பது வழக்கம். ஹல்லேலூயா. அடிக்கடி அதிகமாக நான் செய்திருப்பேன் அப்படி. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எப்பொழுதும் நம்மை பின்தொடரும், நாங்கள் பாராட்டுகிற இரக்கம் நம்மை எப்பொழுதும் பின்தொடரும். கர்த்தர் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலும் அந்த இடத்துல அந்த டாக்டரிடம் நான் கொண்டு போன வேளையிலே அந்த நர்ஸ் பார்த்துட்டு போய் பாருங்கள், எனக்கு அதே மருந்தை சாம்பிளாக கொண்டு வந்து தந்தார்கள். இது ஒரு சிறிய சாட்சியாக இருக்கலாம். பாருங்கள், அங்கே ஜனங்களுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு பாராட்டும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், எனக்கும் அந்த சகோதரிக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் அந்த டாக்டருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் அந்த நர்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த தயையும் உதவியையும் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் வசனத்தை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உச்சரிக்க வேண்டும், வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கை தேசத்தில் இந்த யூடியூப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை. அன்றைக்கு வேம்படியில் தொடங்கின பிரச்சனை இன்று வரைக்கும் முடியுதில்லை. ஹல்லேலூயா. இப்போ யூடியூபர்ஸுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை. அப்பொழுது இந்த எஸ்கேன்னு சொல்லி ஒரு வரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார்கள். அதில் உண்மை போய் எனக்கு தெரியாது. அதில் ஒருவர் சொல்லுகிறார், அது என்னுடைய எனக்கு வியப்பை கொடுத்தது. என்னன்னு சொன்னால், அந்த ஜெயிலுக்கு போவதற்கு முன்பாகவாம் அந்த சகோதரன் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும், அந்த கைதிகளை அந்த ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போவார்கள், அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போவார்கள், ஜெயிலுக்கு கொண்டு போவார். அதில் ஒரு சகோதரன் என்ன நினைத்திருக்கிறார் என்றால், அந்த வேனை பார்த்துட்டு இந்த வேனில் போனாலும் இவ்வளோ நல்லதுன்னு சொல்லினாராம். சொல்லி 2-3 நாட்களுக்குள்ளேயே அவரை அதே வேனில் ஏற்றி ஜெயிலில் கொண்டு போனார். ஹல்லேலூயா. பாருங்கள், அஞ்ஞானிகள்
அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு காரியத்தையே பிசாசு பிடித்து கொள்கிறான். எனக்கும் உங்களுக்கும் பிசாசு என்ன சொந்தக்காரனா நண்பனா? யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய வாயின் வார்த்தையில மிகுந்த கவனமாக இருக்கணும். மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி, மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி, எங்களையே குற்றப்படுத்தாதபடி. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாய்க்கும் விசுவாசத்துக்கும் வார்த்தைக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், யாருமே ஹல்லேலூயா என்று சொன்னாலும் கூட தேவன் அங்கே அவர் மேல் வைத்த பாராட்டின அன்பை தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தமக்காக செய்கிற காரியங்களை ஒருபோதும் ஒரு நாளும் தேவன் மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட நான் திரும்பவும் உங்களுடைய ஆவியிலே அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்ப விடும் சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எபிரேயரிலே தேவ மனுஷர்கள் எல்லோரும் எப்படி அந்த விசுவாசத்தினாலே காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சில தேவ மனுஷர்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது 4வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். யாருக்கு செலுத்தினானாம்? ஹல்லேலூயா. யாருக்கு செலுத்தினானாம்? தேவனுக்கு செலுத்தினான். மனுஷருக்கு செலுத்தவில்லை, சபைக்கு செலுத்தவில்லை. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் காணிக்கையே தசபாகத்தை தேவனுக்கு செலுத்துகின்ற வழியில் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே இது நான் உமக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கடந்த காலத்திலெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன், மனுஷருக்கு செலுத்துவது என்று சொல்லாதீர்கள் என்று. ஹல்லேலூயா. சபைக்கு செலுத்துறேன்னு சொல்லாதுங்க. நானே சொல்லி போட்டு இது உண்மையாக கன்ஃபியூஸ் ஆகுது, என்னுடைய மைண்டிலே வந்த வார்த்தையாண்டு. தேவன் அதை உறுதிப்படுத்தும்படி நேற்றைய நாளில் இதை வாசிக்கின்ற வழியில் தேவனுக்கு செலுத்தினான். ஆபேல் தேவனுக்கு செலுத்தினான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அங்கே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றானாம். ஹல்லேலூயா. சில வேளை நாங்கள் கொடுக்கின்ற காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், மற்றவர்களுக்காக இறங்குகிற காரியங்கள். ஹல்லேலூயா. எனக்கு பாருங்கள், ஒரு காரியம் நான் கேள்விப்படுவேனாக இருந்தால் அதற்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பேன். அந்த பிள்ளை எல்லாருடைய காரியத்தை நான் கேள்விப்படுகின்ற வழியிலே, மேசிக்கு சொல்லுகின்ற வழியிலே அதை நான் கேட்டுக்கொண்டிருந்து அதை 2 நாளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ என்னால் வந்ததுன்னு நான் சொல்லவில்லை, ஏதோ ஒன்றை நான் கேள்விப்படுகின்ற வேளையிலே அதற்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கேள்விப்படுகின்ற வேளையிலே மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற வழியில் அது எங்களுக்கே அதனுடைய பலன் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபேல் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு. ஹல்லேலூயா. தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது? கொடுப்பதென்ற சில வேளைக்கு ஒரே யோசனை, நான் கொடுத்து ஹல்லேலூயா, அதாலே நான் வேறு என்ன ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவருக்கு செய்கின்ற ஊழியங்கள், ஒருவருக்கு செய்கிற உதவிகளை தேவனுக்குத்தான் நாங்கள் செய்கிறோம். கடந்த காலத்திலே நாங்கள் பிரேயரில் பார்த்தோம். ஹல்லேலூயா. காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஹல்லேலூயா. ஆனபடி ஆண்டவர் சொல்லுற, இந்த சிறியவனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு காரியம் அதை எனக்குத்தான் செய்கிறீர்கள். அதை நினைத்து நாங்கள் கொடுக்க வேண்டும். மனுஷருக்கு கொடுக்குறேன்னு நினைத்தீங்கன்னா ஒரு பலனும் வராது. ஹல்லேலூயா. இதை நான் மனுஷருக்கு தேவனை நினைத்து செய்கின்ற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும். ஆனபடி நான் பாருங்க, அவன் கொடுத்தது எதிலே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினான்னு சொல்லி சொன்னால் கொடுக்குற காரியம், அவனுக்கு இருந்த காரியம் கொடுக்கின்ற காரியம். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அந்த கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறவன் நீதிமான் என்று. ஹல்லேலூயா. நீதியை செய்கிறவன் நீதிமான் அல்ல, தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களே, இன்னும் நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அடுத்த காரியத்தை நாங்கள் பாருங்கள். அங்கே ஏனோக்கினுடைய விசுவாசம், அங்கே 5வது வசனத்திலே, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் என்ன விசுவாசம் இருந்தது? ஹல்லேலூயா. அதாவது ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. அவரோடு கொண்டுள்ள உறவு எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை சிந்தித்து பார்ப்பது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, ஆண்டவரோடு உறவாடுவது, அதுதான் அவனுடைய வெளிப்பாடு. அவனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவரை சிநேகித்தான்,
ஆண்டவரோடு கூட இருந்தான், ஆண்டவரோடு உறவாடினான். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்தான், அடிக்கடி ஜெபித்தான், ஆண்டவர் நினைத்து பார்த்தான், ஆண்டவர் ஐ லவ் யூ அன்பு கூறுகிறேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ ஏனோக்குக்கு இருந்த விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது? தேவனோடு கொண்டுள்ள உறவு. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், தான் சிறிய வயதில் 16 வயதில் ரட்சிக்கப்பட்டேன் என்று. ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு வல்லமையான ஒரு தேவ ஊழியக்காரர் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது இவர்கள் வேறு ஒரு ஆண்டவருடைய காரியங்கள் இருந்துட்டு அங்கே போகின்ற வேளையிலே இவர் சொல்கிறார், தனக்கு நேரம் நெருங்கி விட்டது, அவர்களுடைய அந்த அபிஷேகம் தொடங்கி விட்டது, அவருடைய கூட்டம் தொடங்கி விட்டது என்பதற்காக சொல்லுகிறார். தான் அங்கிருந்து மற்ற நண்பர்களிடம் சொன்னாராம், கூட்டம் தொடங்கி விட்டது என்று சொல்லி தான் ஓடிப்போனேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓடிப்போனேன். அங்கே ஓடிப்போன வேளையிலே அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாராம், ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்திலே உற்சாகமாய் ஓடி வருகின்ற உண்மையில் தேவ அபிஷேகம் இறங்குகிறது என்று. ஹல்லேலூயா. நான் எல்லாம் இந்தியா தேசத்தில் இருக்கிறவளே நீங்கள் நம்பவே மாட்டீங்கள். ஆட்டோ சங்கர்னு சொல்லி ஒரு ஒரு மனுஷனுடைய காரியம் அப்பொழுது நடந்தது. எத்தனையோ பேரை இந்த வீட்டிலேயே கொலை செய்து மேலே சிமெண்ட் பண்ணி விட்டார் அந்த ஆட்டோ சங்கர். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விடியப்புறம் 5 மணிக்கு எங்களுக்கு மந்த்லி ப்ரேயர் நடக்கும், மாதத்தில் முதல் நாள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சட்டையும் போட்டுக்கொண்டு போகலாம், சாரி தான் கட்ட வேணும். சாரியை கட்டிக்கொண்டு அந்த இருட்டு அந்த லேனிலே எப்படி ஓடி போவேன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த சேர்ச் இருந்த இடத்துல ஒரு அம்மா இருந்தார்கள். அவர்களுடைய அந்த அந்த காணிதான் அது பெரிய பெரிய இடம். அவர்கள் நாயை திறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. நாய் என்றால் கடிக்கிற நாய். ஹல்லேலூயா. ஆனால் அதையும் நாங்கள் துச்சமாக நினைத்து என்ன செய்தோம்? எங்களுடைய வாஞ்சியோடு ஓடினோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நிற்பது ஏதோ சாதாரணமாக, ஹல்லேலூயா, ஏதோ நான் வேணுமென்று விரும்பி, இது அப்படி அல்ல. இது தேவன் அழைத்த அழைப்பு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்கள், இந்த ஏனோக்கு தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கொண்டார். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். உன்னத பாட்டிலே சுலமித்தியால் பாடுகிறாள், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நான் அவருடைய அந்த நேசம் பற்றி பிடிக்க வேணும் அன்புக்குரியவர்களை, மனுஷர்களுக்காக அல்ல. ஹல்லேலூயா. யாரோ அவர் சொன்னார், இவர் சொன்னார் இல்லை. தேவனோடு வைத்திருக்கின்ற அன்பு, தேவனோடு வைத்திருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப், அதை அவன் தன்னுடைய விசுவாசத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தான். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அங்கே அடுத்த காரியம் நோவாவினுடைய காரியத்திலே எதை வெளிப்படுத்தினான்? ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே தோமாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாங்கள் இயேசுவை பாருங்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் அப்படி நாங்கள் சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாருங்கள், அங்கே மாம்சத்திலே நாங்கள் காணவில்லை. வேதத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவரை நாங்கள் மாம்சத்தில் நாங்கள் காணவில்லை என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நோவா அங்கே மழை அவன் காணவில்லை. ஹல்லேலூயா. அங்கே மூடு பனி அந்த பூமியிலிருந்து எழும்பி அந்த பூமியை நினைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், நோவா அந்த மழையை காணவில்லை. தேவன் சொல்லுகிறார், மழை வரப்போகிறது, பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லுகின்ற வேளையில காணவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் காணாததை அவன் நம்பி என்ன செய்தான்? தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பேழி என்பது இயேசுநாதருடைய அந்த அரவணைப்பு. ஹல்லேலூயா. இயேசுநாதர் என்கிற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இதற்குள்ளே போனால் நான் என் குடும்பத்தை பாதுகாப்பேன், என் குடும்பத்தை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கிரைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ இங்கேயும் பாருங்கள், நீதி என்ற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படினால் நீங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே
நீங்கள் அந்த நீதியை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்கே விசுவாசம் பெறுகிறதோ அங்கே அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே என்னை விடுவிப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நோவா தான் மட்டும் தப்பினவன் அல்ல. ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பம் முழுவதையும் என்ன செய்தான்? தப்பிவிப்பதற்காக அவன் வேலையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா இந்த குடும்பம் என்பது பாருங்கள், தனி ஒருவன் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. அங்கே அந்த குடும்பத்திலே 2 பேர் இருப்பார்கள், 4 பேர் இருப்பார்கள், 6 பேர் இருப்பார்கள். எத்தனை பேர் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு லீடர்ஸாக, தலைவனாக, தலைவியாக யார் யார் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்காக நாங்கள் என்ன செய்ய முடியுமோ, தேவன் என்னென்ன காரியத்தை நமக்கு திட்டவட்டமாக கட்டளையாய் கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், குடும்பத்தில் சில சண்டை வரும், சில பிரச்சனை வரும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. நாங்கள் ஒருவரோடு பேசாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் அந்த காரியத்திலே நம்மை செதுக்குகிறாருன்னு சொல்லி நாங்கள் யோசித்து என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற காரியத்தை வைத்து இந்த சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியேற்ற வேண்டும். கசப்பு நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது. யாவரோடு நாங்கள் சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ளவர்களே, ஹல்லேலூயா. அங்கே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே கூட தேவன் இதே மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறார். நோவாவுக்கு என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று என்ன செய்தான்? அந்த பேழையை உண்டு பண்ணி தானும் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய குடும்பங்களும் மற்ற மிருகங்கள் எல்லாம் என்ன செய்தான்? விடுதலை ஆகும்படி என்ன செய்தான்? அவன் அந்த பேழையை கட்டுவதற்கு அங்கே அவன் முன்னின்று அந்த காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே எலிசாவுக்கு முன்பாக அங்கே பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜா, அது மட்டுமல்ல யோசபாத் யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் என்ன செய்கிறார்கள்? ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா அங்கே போகின்ற வேளையிலே இந்த மூவரும் என்ன செய்கிறார்கள்? காட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள் ராஜாக்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருந்த மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை, இவர்களுக்கும் தண்ணீர் இல்லை. கூடாத சிநேகம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. குடும்பத்தையே கெடுக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தேவனை அறியாவிட்டால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனும் ஹல்லேலூயா நல்லவர்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் இருக்கும், அது மறைவாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், பாம்பு தான். சில வேளை பாருங்கள், பாம்பு மறைந்து கொள்வது ஒருவருக்கும் தெரியாது. சில வேளை பாருங்கள், விறகுக்கு உள்ளே அந்த பாம்பு இருக்கும். அந்த விறகை எடுத்த உடனே அது பாம்பு ஓடி தப்புவது தெரியாது ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கூட சர்ப்பத்தின் வடிவிலே என்ன செய்தான்? பிசாசானவன் வந்தான். ஏவாளோடு நல்லா பேசினான். ஆதாமும் அங்கே தான் இருந்தான். ஹல்லேலூயா. ஏவாளுக்கு அவன் சொல்ல சொல்ல ஆன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே மங்கால போய் என்ன செய்திருப்பாள்? அங்கே ஆதாமுக்கும் சொல்லியிருப்பாள். ஆதாமுக்கும் அது நலம் என்று தான் கண்டது. ஹல்லேலூயா. ஆனபடின்னு அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத ஜனங்களோடு நம்முடைய கூட்டு இருக்கக்கூடாது, அவர்களை வெறுக்கக்கூடாது, அவர்களுடைய அன்பு கூற வேண்டும். ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு நமக்கு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அதுக்கு பிற்பாடு எலிசா என்கிற தேவ ஊழியக்காரனிடத்தில் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. ஹல்லேலூயா. அநேகம் பேருக்கு துதிக்கிறது என்றால் பிடிக்காது, ஆராதிப்பது என்றால் பிடிக்காது. ஹல்லேலூயா. துதி ஆராதனை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், உங்கள் குடும்பங்களை கட்டும், உங்கள் பிள்ளைகளை கட்டும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அந்த எலிசா அவ்வளோ வல்லமுள்ள ஒரு தேவ மனுஷன்தான். எலியா 7 அற்புதங்களை செய்தான், எலிசா 14 அற்புதங்களை செய்தான். ஹல்லேலூயா. 2 மடங்கான அபிஷேகத்தை பெற்றவன், 2 மடங்கான
ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான். ஆனால் அப்படிப்பட்டவனே மற்றவர்கள் வந்து ஒரு நெருக்கடியை சொல்லுகின்ற வேளையில் இவன் என்ன செய்கிறான்? ஹாலில் ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிட்டு, அதாவது ஒரு வாத்தியக்காரனை கூப்பிட்டு இவன் தேவனை ஆராதிக்கிறான். ஆராதனை நேரத்திலே விடுதலை வருகிறது, ஆராதனை நேரத்திலே வெற்றி வருகிறது, ஆராதனை நேரத்திலே அங்கே சிறையிருப்புகள் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியால் அங்கே அவன் சொல்லுகிறான், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்லுகின்ற காரியம் என்னென்றால், வாய்க்காலை விட்டு இங்கே விசுவாசம் வெளிப்படுகிறது. தேவன் சொன்ன, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் விசுவாசித்து அங்கே அந்த வாய்க்காலை வெட்டின வேளையிலே தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்கள், மோவாபியரை தேவன் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. மோவாபியரை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது பாருங்கள், இருதயத்திலும், ஹல்லேலூயா, அது நம்முடைய வாயிலும் வர வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் பாருங்கள், எலிசாவுக்கு வேறு வேலை இல்லை. ஹல்லேலூயா. இவர் என்ன ஊழியக்காரரோ, எங்களை சொல்லுவதற்கு வேற யாருன்னு சொல்லி அவர்கள் யோசித்திருந்தால் அன்றைக்கு என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களும் அவர்களும் என்ன தண்ணீர் வறண்டு சாக வேண்டியதான். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை வெளிப்பாட்டிலே நமக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வனாந்திரத்திலே வல்ல தேவன் அற்புதம் செய்திடுவார். வனாந்திரத்திலே வல்ல தேவன் அற்புதம் செய்திடுவார். யாக்கோபே நீ பயப்படாதே, தேசத்தை கண்டிடுவாய். ஆகாரே நீ பயப்படாதே, தண்ணீரை கண்டிடுவாய். யாக்கோபே நீ பயப்படாதே, தேசத்தை கண்டிடுவாய். ஆகாரே நீ பயப்படாதே, தண்ணீரை கண்டிடுவாய். செங்கடல் பிரியும், யோர்தானும் பிரியும், அற்புதம் செய்திடுவார். எரிகோவின் மாதிலும் தகர்ந்து விழவே இயேசுவே யுத்தம் செய்வார். செங்கடல் பிரியும், யோர்தானும் பிரியும், அற்புதம் செய்திடுவார். எரிகோவின் மாதிலும் தகர்ந்து விழவே இயேசுவே யுத்தம் செய்வார். இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம் போதும். இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம் போதும். பாடுவோம். இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம் போதும். இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம் போதும். உன்னதங்களிலே அல்லேலூயா பாடிடுவேன். உன்னதங்களிலே உயர்த்தினாரே, அல்லேலூயா பாடிடுவேன். சாத்தானின் சேனையை முறித்திட்டாரே, அல்லேலூயா பாடிடுவேன். இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம், இயேசு என் ஜெயம் போதும். ஹல்லேலூயா. நெருக்கடி வேளையிலே அன்புக்குரியவர்களே, பாடல்கள் பாடுகின்ற வேளையில் நம்முடைய இருதயம் இலகுவாகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுவார். நீங்கள் பாருங்கள், அநேக அற்புதங்கள் செய்கின்ற ஊழியக்காரர்கள் முன்பாக, ஹல்லேலூயா, இப்போ பெரியன் எல்லாம் ஊழியங்கள் செய்கிறவர்கள், கேத்ரின் குல்மான், அந்த அற்புதங்கள் செய்வதற்கு முன்பாக பாடல்களை பாடுவார்கள். பாடல்கள் பாடுகின்ற வேளையிலே ஆவியானவர் அசைவாடுவார். ஹல்லேலூயா.
பாடல்களை பாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு தடவையும் தேவன் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறார். இந்த சாராளை குறித்து, ஹல்லேலூயா, சாராளை குறித்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 11ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் 11 ஹல்லேலூயா தேவன் சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன சொல்லுகிறாள் என்றால், ஹல்லேலூயா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரித்தாள். ஹல்லேலூயா. கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த சாராளுடைய ஜெபம், சாராளுடைய விசுவாசம், ஹல்லேலூயா, ஆபிரகாமே மூவ் பண்ண வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் அந்த ஈசாக்க பலியிட சென்ற வேளையிலே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. பலியிட சென்ற வேளையிலே அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் வெளிப்பட்டது. ஆனால் அந்த சாராளுடைய விசுவாசத்தை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இஸ்மவேல் என்கின்ற ஒரு பிள்ளை பிறந்திருந்தது. ஆபிரகாம் மலனர்ன்னு சொல்ல முடியாது, சாராள் தான் முழுவதும் மெலடி. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடும் இந்த சாராள் மரித்ததுக்கு பிற்பாடும் கெத்துராள்னு சொல்லி ஒரு தியை ஆபிரகாம் திருமணம் செய்து அவர்களுக்கும் ஜக்சான் தக்சான்ட்டு கணக்க பிள்ளைகள் அதுவும் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கே பலியிடத்திலே வெளிப்பட்டது. அது இன்னொரு உக்கிரமான ஒரு விசுவாசம். ஆனால் அந்த சாராள் எண்ணி 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 என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறத பாருங்கள், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ எண்ணுவதென்பது என்ன, சிந்தனை செய்வதென்றால் என்ன, தியானம் செய்வதென்றால் என்ன? அதில் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் சொல்லுறீங்கள். வாயை சொல்லுகின்ற வழியில என்ன வருது உங்களுக்கு? என்ன வருகுது? விசுவாசம் வேற. அந்த படம் என்ன சொல்லுது? உங்களோட ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வருதில்ல, ஒரு மேய்ப்பரை நீங்கள் பார்க்குறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பரை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? அது அடுத்த தியானம். இதான் தியானம். ஹல்லேலூயா. மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. மேய்ப்பர் எதுக்காக வந்திருக்கிறார்? மேய்ப்பர் எப்படி இருக்கிறார்? தன் ஆடுகளை மேய்க்கிற. அப்போ ஆட்டை என்ன செய்ய வேணும்? அந்த தியானத்திலே ஆடுகளை போல நம்மை நினைத்து கொள்ள வேணும். ஆடு என்ன செய்யும்? ஹல்லேலூயா, மேய்ப்பரை பின்தொடர். இதுதான் சிந்தனை, தொடர்ந்த சிந்தனை, தொடர்ந்து 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 கொண்டு போகிறது. இதில் அநேக காரியங்கள் இருக்குது. இப்போ மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லிக்கின்ற வழியில் என்ன வேதத்தில் மேய்ப்பர் என்கிற வார்த்தை எங்கே வருகிறது? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சிந்தனையை கொடுத்து தியானத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். சாரால் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹல்லேலூயா. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சிந்தனையை நாங்கள் பயிற்சி பண்ணலாம். சிந்தனையை பயிற்சி, இது கருகலான சத்தியம் போல் உங்களுக்கு தெரியுது, ஆனால் இதை கொஞ்சம் வெளிப்படையாக பாருங்கள். அப்போ பாருங்கள், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் என்ன படம் உங்களுக்குள்ள வருகுது? கர்த்தர் மேய்க்கிறவராக, ஆடுகளை மேய்க்கிறவராக காணப்படுகிறார். அப்போ அவர் மேய்ப்பர் எப்படி இருப்பார்? ஆடுகள் தண்டை போகட்டும் ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருப்பாரா? அப்போ நான் ஆடு, அப்போ என்னை பாதுகாக்கிறவர் என் மேய்ப்பர், என் ஆண்டவர், என் கர்த்தர் என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தாவது அதுக்கு பிற்பாடு யோசித்து போகணும். இப்படி அந்த ஒன்றோடி ஒன்று நெட் மாதிரி, வலை மாதிரி. ஹல்லேலூயா. அப்போது அந்த இன்னும் ஒரு மேய்ப்பரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது வேதத்தில்? யார் மேய்ப்பர்? ஹல்லேலூயா. யார் மேய்ப்பர்? தாவீது. அப்போ தாவீது என்ன செய்தான்? தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்தான்? ஒரு தடவை கரடி வந்தது, ஒரு தடவை சிங்கம் வந்தது, அவைகளை என்ன செய்தான்? கையால் கிழித்து போட்டுவிட்டான். அப்போ என்ன ஆண்டவர் ஹல்லேலூயா என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு விரோதமாக வருகிற கரடியையும் சிங்கத்தையும் அவர் கிழித்து போடுவார். ஒரு சாதாரண தாவீது தன்னுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அதுகளுக்கு விரோதமாய் வந்த சத்துருவை கிழித்து போட்டார். அதனுடைய என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவருடைய ஆடுகளாக இருக்கிறேன், நீங்கள் ஆடுகளும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த சிந்தனை வட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அங்கே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறார்? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்துருக்கார். அதனுடைய அடுத்த நேற்று என்ன? ஜீவனை கொடுத்துருக்கிறாரா? அவனுடைய கல்வாரி சிலுவையில் அவர் எனக்காண்டி ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால எனக்கு என்ன பலன்?
ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வியாதிகள் சிலுவையிலே அறியப்பட்டா, எனக்கு இருக்கிற வியாதிகளை அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே நீக்கினார். அதை விட என்ன நடந்தது? ஹல்லேலூயா. சாத்தானுடைய தலையை இங்கே கவனியுங்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தலையை என்ன செய்தார்? நசுக்கி போட்டார். அதோட இன்னொரு வசனம், இயேசு எனக்காக சாபமானான் சாத்தான். அதனுடைய இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்ன நீங்களாக்கி மீட்டு கொண்ட. இது உங்களுக்கு விளங்குதா? முதல் ஹல்லேலூயா. விளங்குறவ கையெழுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி ஒன்றோடி உண்டு. இந்த இன்டர்நெட் இல்லை, இதுதான் தியான நெட். ஹல்லேலூயா. இப்படியே கொண்டு போகணும். அப்போ சாராள் என்ன யோசிச்சிருப்பாள்? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சாராளுக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, ஒரு உற்பத்தி திட்ட காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். முதல் என்ன செய்தாள்? அவள் நகைத்தாள், சந்தேகப்பட்டாள். அதுக்கு பிற்பாடு தன்னை சுதாகரித்து கொண்டு என்ன செய்தாள்? அவருடைய வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். விசுவாசித்து அவர் எனக்கு என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? சில வேளை பாருங்கள், டாக்டர் செய்த உடனே சொல்லிவிட்டால் என்ன செய்கிறார்? திரும்ப 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 டாக்டர் என்ன சொன்னார்? அந்த வியாதி, இந்த வியாதி, அந்த ப்ரெஷர், இந்த என்ன சுகர், இதுகளை அப்படியே சிந்திச்சு கொள்கிறோம். அதால் என்னவா நடக்குமா? டாக்டர் இன்னும் சொல்லியிருப்பேன், இந்த சுகரால் கிட்னியில் அது வரும், இது வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பேன். அதுகளை சிந்திச்சுக்கிறோம். அது நெகட்டிவ். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவருடைய வார்த்தையை அவள் கேட்டாளில்லா சாராள். அப்போ என்ன நடக்க போகுது? எனக்கு 10 மாதத்திலே அங்கே பிள்ளை பிறக்க போகுது. ஹல்லேலூயா. வயிறு எப்படி இருக்கும்? நான் என்ன உடுப்பு போடுறது? ஹல்லேலூயா. பிள்ளை எப்படி பிறகுக்கும்? ஹல்லேலூயா. அந்த நாள் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அந்த பிள்ளையினுடைய அந்த முதலாம் நாள் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை வளரும், பிள்ளை திருமணம் செய்யும். இப்படி அந்த நெட்டை கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், தியானம் செய்கின்றவளே, இதுதான் தியானம். ஹல்லேலூயா. சாராள் இதைத்தான் எண்ணி 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 ஹல்லேலூயா எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. துதிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே சாராள் இதைத்தான் செய்தாள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வருது? பிள்ளைகள் வாழறதுகள், பிள்ளைகள் திருமணம் நடக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் பிறக்குது. ஹல்லேலூயா. வீட்டினுடைய மோட்கேஜ் கட்டப்படுகிறது. அந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த பேப்பர் வருதுல்ல, அந்த பேப்பரில் அந்த கடன்கள் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கண்களினா பாருங்கள், உள்ளுக்கு ஒரு கண் இருக்குது, வெளியிலே ஒரு கண் மட்டுமே இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. அவர்களை என்ன சொல்லுகிறார்கள்? ஹல்லேலூயா. இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா நீதிபதி சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இந்த பிரச்சனை தீர்ந்தது, ஹல்லேலூயா, இந்த பிரச்சனையில் எங்களுக்கு வர வேண்டிய 7 மடங்கு பலன் வருகிறது. இதெல்லாத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஹல்லேலூயா பாச தான் போய் அந்த ஸ்பான்சருக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களை கூப்பிட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபிச்சு 7 வருஷமாக ஜெபித்தோம். ஹல்லேலூயா. 7 வருஷம் ஜெபிச்சதுக்கு பிற்பாடு அந்த சகோதரி வரவில்லை. நான் அந்த சகோதரிக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இதை பற்றி நான் ஆழமான காரியம் தெரியாவிட்டாலும் கூட நான் அந்த சிந்தனையை கொடுத்து சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் வீட்டில் வருவது போல, சோஃபாவில் உட்காருவது போல, அவர்களோடு பேசுவது போல. ஹல்லேலூயா. அப்படின்னா அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் இந்த சோஃபாவில் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதே போல் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, செத்துப்போன காரியம் ஃபைலே எங்கே என்று தெரியாது, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பின்பாக வந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்கும் வந்தார்கள், போனார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அது பெருசு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றினோம். அது கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அதே 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஹல்லேலூயா. 20வது வசனத்தோடு முடிக்கிறேன். 20வது வசனத்தை அதில் ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஒவ்வொரு பிள்ளைகளாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாராவை நான் ஆசீர்வதிக்கிறேன்? அக்ஷயாவை ஆசீர்வதிக்கிறேன், லம்போவை ஆசீர்வதிக்கிறேன், லக்ஷனாவை ஆசீர்வதிக்கிறேன், பீலாவை ஆசீர்வதிக்கிறேன், மேர்சியை ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், மேனுவலை ஆசீர்வதிக்கிறேன். அப்போது ஈசாக்கு என்ன செய்தான்? தன் பிள்ளைகளை என்ன செய்தான்? விசுவாசத்தோடு ஆசீர்வதித்தான். ஆசீர்வாதமாக தான் இருந்தார்கள். யாக்கோபு சொல்கிறான், என்ன பிரச்சனை வந்துன்ற வேளையிலே
ஹalleluya. கோலும் தடியுமாக சென்றேன், 2 பரிவார கூட்டங்களாய் தேவன் மாற்றினார். ஹalleluya. கடைசியாக ஒரு வசனம், விசுவாசத்தினாலே ஹalleluya மோசேயை குறித்து, முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஹalleluya. அப்போ அங்கே எங்கே வெளிப்பட்டது? இயேசுவின் ரத்தத்தை குறித்து. ஹalleluya. அந்த ரத்தத்தை எடுத்து அவன் என்ன செய்தான்? ஹalleluya தனக்குரிய அத்தனை காரியங்களிலும் தெளித்தான். ஹalleluya பாதுகாப்பை கொடுத்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பேங்க் அக்கௌண்டில் என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த பில்லுகள் மேலும் என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்ப அங்கத்தவர்கள் மேல் என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், என் சரீரத்திலே என்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஹalleluya. இப்படி நீங்கள் சொல்ல 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 தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. என் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அனுபவங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். நான் சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். பாடுவோம். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான்.
வார்த்தைகளை திரும்ப 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 பாடணும். இருதயத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? விசுவாசம் வெளியில வரும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.